தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ச்சியாக ஆரோனுடைய அழைப்பை குறித்து நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களிலே ஆரோன் எதற்காக அழைக்கப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாட்களின் தொடர்ச்சியாக நாம் அதை பார்ப்போம். வாசிப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 நாளாகமும் 23:13. அம்ராமின் குமாரர் என்பவர்கள் ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்தத்திற்கு பரிசுத்தமான ஸ்தலத்தை என்றென்றைக்கும் பரிசுத்தமாய் காக்கிறதற்கும் என்றென்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக தூபம் காட்டுவதற்கும் அவருக்கு ஆராதனை செய்கிறதற்கும் போதும். இந்த நாளிலே ஆண்டுடைய வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். கடந்த நாட்களில் பார்த்தோம், பரிசுத்தத்துக்கென்று பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்தமாய் பாதுகாப்பதற்கும் கர்த்தருக்கு முன்பாக தூபம் காட்டுவதற்கும் என்று நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் 4வது காரியம் பார்க்கிறோம். என்றென்றைக்கும் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாக ஆரோனும் ஆரோனுடைய குமாரும் பிரித்தெடுக்கப்பட்டார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக நின்று அவர்கள் ஆராதனை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ஆகவே கர்த்தருடைய சமூகத்தில் நின்று அவர்கள் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயின் மூலமாக ஆரோனுக்கு கட்டளைகளை பிறப்பித்தார். அவர்கள் கடைசி மட்டும் அவருடைய காலமெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோம், தேவரீர் உங்கள் பார்வைக்கு நலமானது எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்தார்கள். யார் தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்டு தேவனாலே முன்குறிக்கப்பட்டு தேவனாலே அழைக்கப்பட்டு வரக்கூடிய இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு முன்பாக அவர்கள் ஆராதனை செய்தார்கள். இன்றைக்கு எல்லாரும் ஆராதனை செய்கிறோம், நல்லது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆரோனை போல கர்த்தர் உங்களையும் என்னையும் தேவன் உலகத்திலிருந்தும் அசுத்தத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் தேவன் நம்மை வேறுபிரித்து அவருக்கென்று ஆராதனை செய்கிற ஒரு ஆராதனை ஜனங்களாக ஆராதனை வீரர்களாக கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார், நல்லது. ஆனால் இன்றைக்கு எல்லாரும் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த ஆராதனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஆராதனை தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறதா? நம்முடைய ஆராதனைக்குள்ளே ஒரு வாசம் பண்ணுகிறாரா? நம்முடைய ஆராதனையில் ஒரு உலாவுகிறாரா? நம்முடைய ஆராதனையில் அவருடைய சித்தம் நிறைவேறுகிறதா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் ஆராதனை செய்கிறார்கள். ஆராதனையிலே பலவிதம் வந்துவிட்டது. இன்னைக்கு அநேகர் சிரித்து ஆராதனை செய்கிறார்கள், அநேகர் டான்ஸ் ஆடி ஆராதனை செய்கிறார்கள், அநேகர்கள் போட்டு ஆராதனை செய்கிறார்கள், அநேகர் விசிலடித்து ஆராதனை செய்கிறார்கள். இப்படி பல விதங்களில் இன்றைக்கு ஆராதனை பைத்தியக்கார ஆராதனையாக மாறிவிட்டது. ஆனால் தேவன் ஆராதனை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், யார் ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னால், பரிசுத்தத்திற்கென்று பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்தமாய் பாதுகாக்குகிற ஜனங்களும் அவருக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ணுகிறவர்களும் இப்படிப்பட்ட ஜனங்கள் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அது கர்த்தருக்கு பிரியமான ஆராதனையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை அறியாமல் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் என கேட்கிற தேவ பிள்ளைகளை, நான் வாசித்த அந்த பகுதியில் வேதவசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் என்ன செய்தார் என்று சொன்னால், இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோம். முதலாவது அவர்கள் தங்களை தேவ சமூகத்திலே அறிக்கையிடுகிறார்கள். பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், நீர் உம்முடைய பார்வையில என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ அப்படிப்பட்ட காரியங்கள் வாழ்க்கையிலே செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி அந்நிய தேவர்களை தங்கள் நடுவில் இருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில எது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கிறதோ அது ஒரு அந்நிய ஆராதனை என்று வைத்துக் கொள்வோம். ஆகவே தேவனுக்கு பிடிக்காத காரியத்தை, அவர் விரும்பாத காரியத்தை, அவர் நம்மேல் விரும்பாத எந்த ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறையிலே நாம் செய்து கொண்டு நாம் தேவனுக்கு முன்பாக கைகளை உயர்த்தி ஆடிப்பாடி ஆராதனை செய்கிறோம் என்று சொன்னால் அது தேவன் அருவருக்கிற ஒரு ஆராதனையாக இருக்கும். இங்கே நான் வாசித்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் எல்லாவற்றையும் தங்கள் நடுவில் இருந்து விலக்கி விட்டார்கள். ஆமா, அருமையான தேவ ஜனமே, கர்த்தருக்கு முன்பாய் கை தூக்குற உன்னுடைய கையில் இருக்கிற அசுத்தங்கள் களைப்பட வேண்டும். கர்த்தரை முகத்தை நோக்கி பார்க்கிறோம், கண்கள் இருக்கிற பாவை இச்சைகள் அகற்றப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தரை பாடி துதிக்கிறவன் வாயில் இருக்கிற கெட்ட வார்த்தைகள் அகற்றப்பட்டிருக்க வேண்டும். இவைகளெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலே வைத்துக் கொண்டு நீ கர்த்தருக்கு முன்பாக ஆராதனை செய்கிற என்று சொன்னால் அந்த ஆராதனையை கர்த்தர் அருவருக்கிறார்.
ஆக உன்னை அழைத்ததின் நோக்கம் எப்படிப்பட்ட நோக்கம் என்று சொன்னால், நீ கர்த்தருக்கு முன்பாக நிற்கின்ற ஒரு நல்ல ஒரு ஆசாரியனாக, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நல்ல ஒரு தேவ பிள்ளையாக, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு ஆராதனை வீரனாக நீ காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படியானால் இந்த ஜனங்கள் செய்த காரியத்தை நீங்க பாருங்க. அந்நிய தேவர்களை தங்கள் நடுவிலிருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேலர்களின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். ஆராதனை செய்யும் பொழுது நம்முடைய ஆராதனை ஏதோ சடங்காச்சார ஆராதனையா இருக்கக்கூடாது. நம்முடைய ஆராதனை ஏதோ மாய்மாலமான ஆராதனையா இருக்கக்கூடாது. நம்முடைய ஆராதனை ஒரு வெறுமனையான ஆராதனையா இருக்கக்கூடாது. நம்ம ஆராதனை ஒரு நடிப்பின் ஆராதனையா இருக்கக்கூடாது. நம்முடைய ஆராதனை மற்றவர்களை நம்மை ஈர்க்கத்தக்கதான ஆராதனையா இருக்கக்கூடாது. அது கர்த்தரை ஈர்க்கத்தக்கதான ஒரு ஆராதனையா இருக்க வேண்டும். அந்த ஆராதனை கர்த்தரை வெளிப்படுத்துகிற ஒரு ஆராதனையா இருக்க வேண்டும். அந்த ஆராதனை கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிற ஒரு ஆராதனையா இருக்க வேண்டும். அந்த ஆராதனை பரலோகம் களி கூறுகிற ஒரு ஆராதனையா இருக்க வேண்டும். பரலோகம் அங்கே உற்று நோக்குகிற ஒரு ஆராதனையா இருக்க வேண்டும். நம்முடைய ஆராதனை தேவனுடைய ஆவியானவர் கிரியை செய்யத்தக்கதான ஒரு புத்தி ஆராதனையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆராதனை கர்த்தர் விரும்புகிறார். இன்றைய நாட்களில் பார்த்தால் அருமையான தேவ ஜனங்களே, ஆராதனையிலே கர்த்தர் வெளிப்படுத்துவதே கிடையாது. ஆராதனை தங்களை வெளிப்படுத்திக் கொள்கிறார்கள். தங்களை வெளிப்படுத்தி தங்களை காண்பிக்க முடியாத ஆராதனை செய்கிறார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஆராதனையை கர்த்தர் வெறுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரவேலர்கள் தங்களிடத்திலிருந்து தான் அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு, அப்ப இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், உனக்குள் இருக்கிற அந்நிய குணங்களை அகற்றிவிட்டு, உனக்குள் இருக்கிற அந்நியத்தனமான செயல்பாடுகளை அகற்றிவிட்டு, அந்நியத்தனமான நடிப்புகளை எல்லாம் நீ அகற்றிவிட்டு, நீ கர்த்தருக்கு முன்பாக மன உண்மையும் நேர்மையும் நீதியும் உண்மையும் உத்தமமாக தேவ பயத்தோடு தேவ சமூகத்தில் நிற்கிற ஒரு உணர்வோடு கூட நீ தேவனை ஆராதிக்கும் பொழுது அந்த ஆராதனையிலே கர்த்தர் பிரியப்படுகிறார். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிற ஒரு ஆராதனை. அப்படிப்பட்ட ஆராதனை செய்வதற்கு தான் கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி நீ ஆராதனை செய்யும் பொழுதுதான் அங்கே வேதம் சொல்கிறது, உங்களுடைய வருத்தத்தை கர்த்தர் பார்த்து, நீ படுகிற பாடுகளை உபத்திரங்களை வேதனைகளை எல்லாம் பார்த்து கர்த்தர் உன்மேல் மனதுருகுகிறார். ஆராதனை வேளையிலே கர்த்தர் மனதுருகுகிறார் என்பதை மறந்து போடக்கூடாது. ஆராதனை வேளையிலே கர்த்தர் மனதுருகி உனக்கு இருக்கிற எல்லா வருத்தத்தையும் உன்னை விட்டு அகற்றி போட்டு, உன் துயரங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீக்கி போட்டு, உன் கண்ணீரை எல்லாம் துடைத்து, கர்த்தனை ஆராதனை செய்யும் பொழுதே உன் வியாதிகளை குணமாக்கி உனக்கு அற்புதங்களை செய்வதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். என்னை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க நன்றாக ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தர் மனது உருகுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தர் மனதுருகி கர்த்தர் நம்மை நினைத்தருள்கிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அதை மறந்து போக கூடாது. இன்னைக்கு அப்படி இல்லாதபடிக்கு ஏதோ ஆராதனை, யாருக்கும் ஆராதனை செய்கிறோம், எப்படி ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லி ஆராதிக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எப்படி என்றால், நாம் சுற்றி திரிந்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், பாருங்க, நான் சுற்றி திரிந்து உங்களுக்குரிய ஆராதனைகளை நான் கவனித்து பார்க்கையில் அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டு நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். பாருங்க, பவுல் யாரை அறிவிக்கிறார்? ஏற்கனவே ஜனங்கள் ஆண்டவர் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யாரை ஆராதிக்கிறோம் என்று அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்கிறார். வேற ஒரு ஆண்டவர் அறிவிக்கல, நீ அவரை தான் ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிற, ஆனா நீ அவரை அறியாமல் ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி இங்கே ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறீர்களா, இல்ல ஆண்டவரை அறியாமல் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இன்னைக்கு ஆண்டவரை அறியாமல் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை அறியாமல் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் உண்மையுள்ளவர் என்பதை அறியாமல் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் தீய காரியங்களை அருவருக்கிறார் என்பதை அறியாமல் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் மேன்மை பாராட்டுகிறவனை கர்த்தர் தாழ்த்தி போடுகிறார் என்பதை அறியாமல் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆராதனையிலே பெருமை பாராட்டுகிறோம், ஆராதனையிலே தன்னை மகிமைப்படுத்திக் கொண்டு ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை இன்னைக்கு அநேகர் ஆராதனை செலுத்திக் கொண்டிருக்கிறபடினாலே தங்களை தாங்களே அவர்கள் ஏமாற்றிக் கொண்டு ஆண்டவருக்கு விரோதமான பாவத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவரை தான் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஏனென்று சொன்னால் நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு அநேகருடைய ஆராதனை ஆண்டவரை அறியாமல் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது அல்லவா, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அந்த பரிசுத்தம் இல்லாதபடி ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
ஆமா, உண்மையுடனே கர்த்தரை சேவியுங்கள். உண்மை இல்லாமல் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள் என கேட்கிற தேவனுடைய ஜனமே, நீங்கள் நான் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் ஆராதனையிலே பிரியப்படுகிற தேவன். ஆனால் எப்படிப்பட்ட ஆராதனை? அவரை அறிந்து ஆராதிக்கிற ஒரு ஆராதனை கர்த்தர் விரும்புகிறார். இப்பொழுது நாம் வாசிப்போம். ஆண்டவர் சொல்கிறார், மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கும் பொழுது, மத்தேயு சுவிசேஷம் 15:8-9, இந்த ஜனங்கள் பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, ஆராதனைக்கு வர்றீங்க, நீங்க வாய் திறந்து சத்தம் போடுறீங்க, கூக்குரல் இடுறீங்க, ஓ போடுறீங்க, எல்லாம் பண்றீங்க, விசில் அடிக்கிறீங்க, எல்லா ஆராதனை பண்றீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் வாசிப்போம், இந்த ஜனங்கள், அவங்க பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இந்த ஜனங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, தங்கள் வாயினாலே என்னிடத்துல கிட்ட சேர்றாங்க, உதட்டுல மாத்திரம் கனம் பண்றாங்க, ஆனா அவங்க இருதயமோ எனக்கு தூரமாக இருக்கிறது. ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனையில வாயில சத்தம் போடுறோம், வாயில ஆராதிக்கிறோம். ஆமா, நல்லா கவனிங்க. உதட்டுல இது செய்யறோம், கனம் பண்றோம், ஆண்டவரே நீ பெரியவருங்கிறோம், ஆனா பெரியவருங்கிற உணர்வு இருக்காது. ஆண்டவரே நீ பரிசுத்தர் என்று ஆராதிக்கிறோம், பரிசுத்தருங்கிற பயம் இருக்காது. ஆகவே துணிகரமா எல்லா காரியத்தையும் உதடுகளினால் எல்லாம் செய்யற அறிக்கை எடுக்கிறோம். ஆனாலும் கூட எந்த ஒரு பயம் உணர்வு இல்லாதபடிக்கு, அவருடைய இருதயத்தில் ஆண்டவரை ஆராதிக்காதபடிக்கு, சரீர பிரகாரமாக சைகளையும் அசைவுகளையும் நடனங்களையும் எல்லாம் செய்து கொண்டு ஆராதனை செய்து கொண்டு, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் சொல்கிறார், உன் இருதயம் எனக்கு தூரமாய் இருக்கிறது, அவர்களுடைய இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று போதும். பாருங்க, வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். இன்னைக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு இடத்துல நடக்கிற ஆராதனை பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவங்க தங்கள் வாயினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், வாய்னாலே எனக்கு கிட்ட சேர்கிறார்கள், உதடியினால் கனம் பண்ணுகிறார்கள், இருதயமோ தூரமாய் இருக்கிறது, எனக்கு வீணாய் ஆராதனை செய்கிறார்கள் என்று சொல்லி எதற்காக கர்த்தர் நம்மை அழைத்தார்? கர்த்தர் அழைத்தது நோக்கம் என்ன? வீணான ஆராதனை செய்வதற்கா? கர்த்தருக்கு பிரியமான ஒரு ஆராதனை செய்வதற்காக, ஆண்டவரை அறியாமல் ஆராதனை செய்வதற்காகவா கர்த்தர் அழைத்தார்? அவர் யார் இன்னார் என்று அறிந்து ஆராதனை செய்வதற்காக. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தர் நம்ம மேல் மனதுருக வேண்டும், கர்த்தர் நம்ம மேல் மனதுருகி நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய வருத்தத்தை அவர் ஆராதனை செய்யும் பொழுது, என்னுடைய வருத்தத்திலே எவ்வளவு நெருக்கத்திலே என் பிள்ளை என்னை ஆராதிக்கிறானே என்று சொல்லி அவர் மேல் நம்ம மேல் மனதுருக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையாக இருக்க வேண்டும். அதை விட்டு ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு ஆராதனை, வீணான ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் சபையில பார்த்தீங்கன்னா ஒரே சத்தமா இருக்கிறது, எல்லா நடனங்களா இருக்கிறது, ஆட்டமா இருக்கிறது, பாட்டம் இருக்கிறது, கொண்டாட்டம் இருக்கிறது, ஆனா பரிசுத்தம் இருக்காது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஆராதனை, எங்க பார்த்தாலும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஆராதனை. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, உண்மை இல்லை, பரிசுத்தம் இல்லை, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை, அவர் யார் என்று அறிந்து ஆராதிப்பதில்லை. ஒன்றுமில்லாமல் போனபடினாலே கர்த்தர் சொல்கிறார், வீணா எனக்கு ஆராதனை செய்கிறீர்கள். வீணா அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் வீணா எனக்கு ஆராதனை செய்கிறீர்கள். நீங்கள் செய்கிற நேரம் எல்லாம் வீண், நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனை வீண், நீ வீணான ஆராதனை செய்யாதே என்று ஆண்டவர் சொல்கிறார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்? பிலிப்பியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் பாருங்க, ஆராதனை எப்படி செய்து மேன்மை பாராட்டணுமா? ஆவியிலே ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவை மேன்மை பாராட்ட வேண்டும். வாயினாலே மேன்மை பாராட்டுவதல்ல, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆவியிலே நிரம்பி ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஆகவே கர்த்தர் சொல்கிறார், வீணான ஆராதனை எனக்கு செய்யாதபடி ஆவியிலே ஆராதனை செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆவியிலே ஆராதனை செய்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அவனுடைய பிள்ளைகளுக்கு பாருங்க, எங்க பார்த்தாலும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரீர ஆராதனை, சரீர பிரகாரமான ஆராதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, தன்னுடைய குரலை உயர்த்தியோ அல்லது தன்னுடைய சத்தத்தை ராகம் போட்டு பாடியோ அல்லது தன்னுடைய கைகளும் கால்களை செய்கை அசைத்தோ அல்லது மற்றவர்களை ஈர்க்கத்தக்கதான ஈர்ப்புணர்வை உண்டாக்கியோ இப்படிப்பட்ட ஆராதனை சரீர பிரகாரமாக நடக்கிறது. ஆராதிக்கிறவர்கள் ஒரு தேவ பயத்தோடு கண்களை மூடி பரிசுத்த சிந்தையோடு ஆண்டவரை ஆராதிப்பதல்ல. இன்னைக்கு நிறைய பேரை பாருங்க, ஆராதனை பண்ணும்போது வேடிக்கை பார்த்துட்டே ஆராதிப்பாங்க. ஆமா, ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, ஏன்னா அந்த ஊழியக்காரன் கண்ணை திறந்து பார்த்துட்டே ஆராதிக்கிறதுனால அதை பார்க்கிறவங்களும் அப்படி ஆராதிக்கிறார்கள். ஒரு பயம் இல்லை. ஆராதிக்கும் பொழுது தேவ சமூகத்திலே நம்மை அடக்கி ஒடுக்கி ஆவிலே அனல் கொண்டு ஆராதிப்பதில்லை.
ஆவின் கண்கள் திறக்காதபடி மாம்ச கண்கள் திறந்து ஆராதிக்கிறார்கள். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஆராதிக்கும் பொழுது ஆவிலே களி கூர்ந்து, ஆவிலே மகிழ்ந்து, ஆவின் கண்கள் திறக்கப்பட்டு ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு அனுபவம் காணப்பட வேண்டும். ஆகவே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டதின் நோக்கம் என்னவென்று சொன்னால், நீங்கள் நானும் கர்த்தரை ஆராதனை செய்வதற்காக. ஆகவே எப்படி ஆராதனை செய்ய வேண்டும்? வீணான ஆராதனை செய்யக்கூடாது, ஆவியிலே கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இரண்டாவது அதிலே பாருங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 12:28, ஆதலால் நீங்கள் நானும் சாதாரண ராஜ்யத்தை ஆண்டு கொடுக்கிற இந்த உலக ராஜ்யம் அசைந்து கொண்டே இருக்கிறது, எங்க பார்த்தாலும் அசைது. ஆமா, இன்னும் கொஞ்ச நாளில் எல்லா இடமும் அசைய ஆரம்பிச்சிடும். ஆனா உங்களுக்கு எனக்கு கர்த்தர் ஒரு ராஜ்யத்தை வச்சு இருக்கிறார். அசைவில்லாத ராஜ்யத்தை அடைய போகிறவர்களாகி நாம் எப்படிங்க பயத்தோடும் பக்தியோடும் எப்படி ஆராதனை செய்யணுமா? அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகி நாம். அசைகிற ராஜ்யத்தை பெறுகிறவர்கள் நீங்க எப்படி வேணாலும் ஆடிக்கிட்டு இருக்கலாம். அசைகிற ராஜ்யத்திலே வாழக்கூடியவர்கள் எப்படி வேணாலும் உங்களை சரீர பிரகாரமான ஆராதனை செய்யலாம். ஆனா அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகி நாம் எப்படி ஆராதனை செய்ய வேண்டுமா? பயத்தோடும் பாருங்க, பயம் இருக்கணும், பக்தி இருக்கணும். ஆராதனையில பயம் இல்லாம ஆராதிக்கிறோம், பக்தி இல்லாம ஆராதிக்கிறோம். ஆகவே ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனை? கர்த்தர் உங்களை ஆராதனை எதற்காக ஆராதிக்கும்படி அழைத்தார்? ஆண்டவரை ஆராதிக்கிற ஆராதனை எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? நீ ஆவிலே ஆராதிக்க வேண்டும், பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி, தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். கிருபையை பற்றிக்கொள்ளு. கிருபை இழந்து போகாதீங்க, நடிக்காதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் நடித்து ஆராதனை செய்கிற கிருபை இழந்து போவீங்க. அப்படியே நாளடைவில் நீங்க அப்படியே உங்க சரீரத்துல, மாம்சத்துல, சுயத்துல நீங்க ஆண்டவரை ஆராதிச்சு என்ன செய்வீங்கன்னு சொன்னா, உங்க தேவன் உங்க மேல் வைத்திருக்கிற கிருபை இழந்து போயிருவீங்க. கிருபை உங்களை விட்டு விலகி போயிடும். ஏன்னா உனக்கு ஆவியின் ஆராதனை இல்லாமல் போனபடினாலே, ஆவியானவர் கிரியை செய்யாதபடினாலே, ஆவியானவருக்கு ஆராதனை இடம் கூடாதபடினாலே, மாம்சத்திலே நீ ஆராதித்து பழகி போன உன்னுடைய வாழ்க்கையிலே நீ தேவனுடைய கிருபை இழந்து போவாய். ஆகவே இன்றைக்கு ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, கர்த்தர் உன்னை அழைத்ததின் நோக்கம், நீ ஆவிலே கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும், நீ பயத்தோடு ஆராதனை செய்ய வேண்டும், நீ பக்தியோடு ஆராதனை செய்ய வேண்டும், நீ கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டும். 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஆண்டவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும்? ஆவியிலே கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு தேவ சமூகத்திலே நீ ஆராதனை செய்ய வேண்டும், நீ பக்தியோடு நீ ஆராதனை செய்ய வேண்டும், அவருக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டும். உனக்கு பிரியமா, ஜனங்களுக்கு பிரியமா ஆராதனை நடத்தாதீங்க. ஜனங்களுக்கு பிரியமான ஆராதனை தான் இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு தேவப்பிள்ளை அறிந்து கொள்ள வேண்டும், ஒரு ஊழியக்காரன் அறிந்து கொள்ள வேண்டும், நீ ஜனங்களுக்கு பிரியமாய் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறபடினாலே ஆவியானவருடைய சபையிலே கிரியை செய்வதே கிடையாது, ஆவியானவருடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வதே கிடையாது, ஆவியானவர் ஊழியத்திலே கிரியை செய்வதே கிடையாது. வேத தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ ஆவிலே ஆராதனை செய்கிறதான ஒரு ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும், நீ பயத்தோடு உள்ள ஆராதனை செய்கிற ஒரு ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும், நீ பக்தியோடு ஊழியம் செய்கிற ஒரு ஆராதனை செய்கிற ஒரு ஊழியக்காரனாய் இருக்க வேண்டும், நீ தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்கிறவனா இருக்க வேண்டும். உனக்கு பிரியமாகவோ உன் ஜனத்துக்கு பிரியமாகவோ நீ ஆராதனை செய்யக்கூடாது, உன்னுடைய தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய வேண்டும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். சங்கீதம் 102 வாசிக்கும் பொழுது, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஒவ்வொரு சிலரை பார்த்தீங்கன்னா ஆராதனை செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா துக்க முகத்தோட, வேதனையோட, எங்கேயோ இதை பறிகொடுத்து வந்தது போல எதையோ சிந்தித்துக் கொண்டு, எதையோ நினைத்துக் கொண்டு ஆண்டவருக்கு முன்னால் அப்படியே கையும் காலையும் அசைத்துக் கொண்டு ஆண்டு போதகர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஆட்டி கொண்டிருப்பாங்க. இதெல்லாம் கவனிக்கணும். ஆமா, அதன் ஆராதனை நடத்தக்கூடிய ஊழியக்காரர்கள் பார்த்தா ஒரு சந்தோஷம் இருக்காது, ஒரு மகிழ்ச்சி இருக்காது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 102 சொல்லப்பட்டிருக்கிறது, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு சந்நிதிக்கு முன்பாக என்ன செய்யுங்கள்? வாருங்கள். ஆண்டவருடைய சத்த சமூகத்தில் ஆனந்த சத்தம் இருக்க வேண்டும். அந்த சத்தம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும்? மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். வெறும் ஆனந்த கூக்குரல் சத்தமா இருக்க கூடாது. வேதம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து, முதலாவது பார்த்தா ஆவியிலே கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும், இரண்டாவது பயத்தோடு ஆராதனை செய்ய வேண்டும், மூன்றாவது பக்தியோடு ஆராதனை செய்ய வேண்டும், நாலாவது கர்த்தருக்கு பிரியமாய் ஆராதனை செய்ய வேண்டும், ஐந்தாவது பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். ஆராதனையில் வந்துட்டு சும்மா எப்படியோ நிற்கிறோம், ஆடுறோம், அப்படி அசைகிறோம், அப்படி ஆராதிச்சுட்டு போறோம் அப்படின்னு சொன்னா வந்தவனமா தான் திரும்பி போவோம். ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள், நீ தேவ சமூகத்திலே காத்திருந்து நீ ஆராதித்துக் கொண்டு எதிர்த்து போகும்பொழுது நீ வேதனையோடு எதிர்த்து போறதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், இப்படி நான் சொல்லப்பட்ட ஆராதனை உனக்குள்ளே இல்லாமல் போனபடினாலே,
ஆகவே கர்த்தரை மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்ய வேண்டும். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36 முதல் 38 வரை வாசிக்கும் பொழுது அங்கே அன்னாள் என்று வயது சென்றதான ஒருத்தி இருக்கிறாள். அவளை குறித்து பார்க்கும் பொழுது அவள் வாசிங்க 36. ஆசேருடைய கோத்திரத்தாலும் பானுவேலின் குமாரத்தையுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னி பிரயாயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனோட வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருக்கிறாள். ஏற்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை, பாருங்க, ஏறத்தாழ 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல், தேவனுடைய சமூகத்தை விட்டு நீங்காமல் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி, இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தால் அவளும் நேரத்திலே வந்திருந்து கர்த்தரை புகழ்ந்து யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். போதும். பாருங்க, இவ எப்படி ஆராதனை செய்கிறாள் என்று சொன்னால் 84 வயது ஒரு மூதாட்டி. கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னைக்கு 50 வயசு ஆயிட்டாலே நீங்க பத்திரிகை நியூஸ் அல்லது டிவி நியூஸை பார்த்தீங்கன்னா மூதாட்டி அப்படின்னு போடுறாங்க. மூதாட்டி வீட்டில் திருட்டு, மூதாட்டி கழுத்தறுக்கப்பட்டால் அப்படின்னு பார்க்கிறோம். இவள் 84 வயது. அப்படியானாலும் மூதாட்டிக்கு மூதாட்டின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட வயது சென்றவாள் இருக்கிறவள் கர்த்தருக்கு முன்பாக நின்று கர்த்தரை புகழ்ந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறாள். என கேட்கிற தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தருக்கு முன்பாக ஆராதனை செய்கிறவங்க நம்முடைய ஆராதனை எப்படிப்பட்டதா இருக்கிறது? நம்முடைய மாம்சமும் மனசு விரும்புகிறத சொல்லி ஆராதிச்சு கொண்டிருக்கிறோமா, இல்ல கர்த்தர் யார் என்பதையும் எப்படிப்பட்டவர் என்பதையும் அவருடைய அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் செய்கிற மகத்தான காரியங்களையும் சொல்லி புகழ்ந்து புகழ்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறோமா? ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவர் உங்களிலே மகிழ்ச்சி அடைய வேண்டுமானால், ஆண்டவர்கள் ஆராதனையிலே பிரியப்பட வேண்டுமேயானால், ஆண்டவர்கள் ஆராதனை ஏற்றுக்கொள்ள வேண்டுமேயானால் வேதம் சொல்கிறது மகிழ்ச்சியோடு ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை புகழ்ந்து ஆராதிக்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்தை எப்படி ஒரு மனுஷரை புகழ்கிறோமோ அப்படியே ஆராதனையிலே கர்த்தாவே நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா, நான் நிற்பது நிர்மலமாகாதது கிருபை அல்லவா ஆண்டவரே, அப்பா நீர் என்னோடு இல்லாவிட்டான எனக்கு அழிஞ்சு போயிருப்பேனே, நீ வாழ்க்கையிலே பெரியவர் அல்லவா என்று சொல்லி ஆவியிலே ஆண்டவருக்கு முன்பாக பயத்தோடும் பக்தியோடும் அவருக்கு பிரியமான வார்த்தைகளை சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே மகிழ்ச்சியோடு அவரை புகழ்ந்து நீ ஆராதனை செய்துவார். அந்த ஆராதனையிலே கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார், கர்த்தர் உண்மையில் மனதுருகுவார். என கேட்கிற தேவ பிள்ளைகளே, இன்னும் ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடித்து விடுகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்போஸ்தலர் 13:2. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பவுலையும் சவுலையும் பர்னபாவை சவுலையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளப்பட்டினார். பாருங்க, இவர்கள் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். சீசர்கள் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற வேளையில அங்கே நான் அழைத்திருக்கிற ஊழியத்திற்கு பவுலை பர்னபாவை பிரித்து விடுங்கள் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் அவர்களோடு கூட பேச ஆரம்பித்தார். என கேட்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆராதிக்கும் பொழுது முதலாவது சொன்னேன், ஆண்டவர் மனதுருகி ஆண்டவர்கள் மேல் இறங்குவார், உங்களுக்கு இறக்க செய்வார். ஒன்று. இரண்டாவது, நீங்கள் ஆராதனை செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவார், ஆண்டவர்களோடு கூட பேசுவார். இவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தர் இவர்களோடு கூட பேசினார் என்று வேதம் சொல்கிறது. இன்னைக்கு ஆராதிக்கிறவங்களோடு கர்த்தர் பேசுகிறாரா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனை கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறாரா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் பேசுகிற தேவன், அவர் நிச்சயமா ஆராதனை பேசுவார். சாட்சி இருக்கிறது, நமக்கு வேதத்தில் நமக்கு வசனம் இருக்கிறது. ஆராதிக்கிற வேளையிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசினார். அப்படியானால் நீங்கள் எப்படி சாப்பிட்ட ஆராதனை இருக்க வேண்டும்? அறியாமல் ஆராதிக்க கூடாது. நீங்கள் செய்கிற ஆராதனை புத்தியுள்ள ஆராதனையா இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட புத்தியுள்ள ஆராதனை? ஆண்டவர் சொல்கிறபடி வீணான ஆராதனையா இருக்கக்கூடாது. ஆவியிலே ஆராதனை செய்ய வேண்டும், பயத்தோடு ஆராதனை செய்ய வேண்டும், பக்தியோடு ஆராதனை செய்ய வேண்டும், தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய வேண்டும், மகிழ்ச்சியோடு ஆராதனை செய்ய வேண்டும், கர்த்தரை புகழ்ந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஆராதனை செய்யும் பொழுது உங்கள் ஆராதனையின் நடுவிலே கர்த்தர் வாசம் பண்ணுவார், உங்கள் ஆராதனையிலே கர்த்தர் பிரியப்படுவார், உங்கள் ஆராதனையிலே கர்த்தர் உங்களோடு பேசுவார், உங்கள் ஆராதனையிலே கர்த்தர் உங்கள் மேல் மனதுருகி உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய ஆண்டவர் ஆராதனையில் பிரியப்படுகிற தேவன், ஆராதனை விரும்புகிற தேவன், ஆராதனைக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். அப்படிப்பட்ட உன்னதமான கர்த்தரை நீங்கள் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க உங்களை ஒப்புக் கொடுப்பீர்களா? இதுவரையில் நீங்கள் செய்யத்தக்க புத்தி இல்லாத ஆராதனை இருக்குமானால் இன்றைக்கு புத்தியுள்ள ஆராதனை செய்யும்படியாக, இதுவரையில் அறியாமல் ஆராதனை செய்திருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு நீங்கள் அறிந்து ஆராதனை செய்யும்படியாக, இதுவரைக்கும் வீணான ஆராதனை செய்வீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு கர்த்தர் விரும்புகிற ஒரு ஆராதனை செய்யும்படியாக உங்களை ஒப்புக் கொடுப்பீங்களா? ஜெபிப்போம். மகா இரக்கமுள்ள பிதாவே, எங்களை நீ தெரிந்து கொண்டு எங்களை அழைத்த நோக்கம் நாங்கள் உமக்கு புத்தியுள்ள ஆராதனை செய்ய வேண்டும் என்பதற்காக. ஆண்டவரே, நாங்கள் அறியாமலும் உணராமலும்
நீர் வெறுக்கின்ற அல்லது நாங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரம் எங்கள் மாம்சமும் மனசும் விரும்புகின்ற ஆராதனை நாங்கள் செய்து வந்தோம், எங்களை மன்னிப்பீராக. இந்த நாளிலே தகப்பனே, உடைய வேத வசனத்தின் மூலமாக நாங்கள் எப்படியுமே ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். இதன்படியாக நாங்கள் எங்கள் ஆராதனையை மாற்றிக்கொள்ளும்படியாக, எங்கள் ஆராதனை ஆண்டவரை நீ பிரியப்படத்தக்கதான ஒரு புத்தியுள்ள ஆராதனையாக இருக்கும்படி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் ஆராதனையில் நீ மகிமைப்படுவீராக, எங்கள் ஆராதனையில் நீ பிரியப்படுவீராக, எங்கள் ஆராதனை ஆண்டவர் வாசம் பண்ணுவீராக. எங்கள் ஆராதனை நீர் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து நீர் மகிமைப்படுவீராக. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.